வெடிப்பது வழமைதான். ஆனா அதுக்கு பின்னால் உள்ள விளைவுகள் யாருக்காவது தெரியுமா? ஸ்பெயின்ல என்ன நடந்தது? விளைவுகள் மோசமாகுமா? ஆராய்கிறது ஜி தமிழ்ஸ் போக்கஸ். ஸ்பெயின்ல உள்ள லா பால்மா எரிமலை குழம்பு கடல்ல விழுந்ததால அந்த காட்சி பார்ப்பதற்கு அரிய காட்சியாக இருக்கலாம். ஆனால் அது அதிக விஷமாக மாறலாம். அந்த புகை விஷத்தன்மை வாய்ந்தது. இம்மாதிரியான சூழலில் மனிதர்கள் சிக்கிக் கொண்டால் அவர்களை காப்பாற்றுவது எப்படி என உங்களுக்கு தெரியுமா? எரிமலை குழம்பு கடலில் நுழைந்தால் அது அருகில் இருப்பவர்களை கொல்லும் என்கிறது அமெரிக்க புவியியல் கணக்கெடுப்பு. இம்மாதிரியான நீரும் எரிமலை குழம்பும் ஒன்றிணைந்தால் அது நஞ்சு மூடுபனியை உருவாக்கும். அது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆபத்தானது. இந்த உருகிய பாறைகள் கடலில் கலந்தால் அடுத்தடுத்து நீராவி உருவாகும். அதிகப்படியான கடல் நீர் ஆவியாகும். ஏனென்றால் எரிமலை குழம்பு 900 செல்சியஸுக்கு மேல் இருக்கும். நீரின் வெப்பநிலை 23 செல்சியஸ் ஆக இருக்கும் என்கிறார் ஸ்பெயினில் உள்ள லாஸ் பால்மஸ் டே கிரான் பல்கலைக்கழகத்தின் புவியியல் பேராசிரியர் ஜோஸ் மாங்காஸ். நீரில் குளோரைட், சல்பைட், கார்போனைட், புளோரைட் மற்றும் அயோடின் ஆகியவை இருக்கும். இந்த வாயுக்கள் தோல், கண்கள் மற்றும் மூச்சு குழாயில் எரிச்சலை ஏற்படுத்தும். இதற்கு அடுத்து காட்டாய் ஹவாயில் உள்ள எரிமலைகளுக்கு அருகில் இருக்கும் பெருங்கடல் பகுதி எடுத்துக்காட்டாக உள்ளது. அங்குதான் திடீரென நச்சு புகையை சுவாசித்த சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். அதேபோன்று இந்த வாயுக்கள் அருகே உள்ள பகுதிகளில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். அதேபோன்று மற்றொரு ஆபத்து, இந்த எரிமலை குழம்பு சேர்ந்து ஒரு டெல்டா பகுதியை உருவாக்குகிறது. தீக்குழம்பாலான இந்த டெல்டா பகுதி கடல் நீரால் குளிர்ச்சி அடைந்து திடீரென உடைந்து விடுகிறது. இது எப்போது உடைந்து போகும் என விஞ்ஞானிகளால் கணிக்க முடியவில்லை. இம்மாதிரியாக தீக்குழம்பு பெருங்கடலை சந்திக்கும் பகுதியிலிருந்து 300 மீட்டர் தூரம் வரை மக்கள் தள்ளி இருக்க வேண்டும் என அமெரிக்காவின் புவியியல் கணக்கெடுப்பு சொல்கிறது. இந்த டெல்டா பகுதிகள் உடையும் போது பாறைகளில் விஷவாயுக்கள் வெளியேறுகிறது. அதேபோன்று இந்த எரிகுழம்பு டெல்டா பகுதிகள் வெளியேறும் கண்களில் காண உறுதியாக தெரிந்தாலும் அவ்வாறு இருப்பதில்லை என அமெரிக்க புவியியல் கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜி தமிழ்ஸ் போக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டுமில்லாம பெல் பட்டனையும் அமர்த்திட மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை மற்றவங்களும் பார்க்க விரும்பினா ஷேர் பண்ணுங்க. எதிர்கால மாற்றங்களுக்காக உங்களுடன் ஜி தமிழ்ஸ் போக்கஸ்.